பசுபதி வந்து காவேரி வீட்டில் வந்து பயங்கரமாக மிரட்டுறாரு. இந்த மாதிரி வந்து உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேன், நீ விஜய் வீட்டுக்கு போனீங்கன்னா உன்னையும் வாழ விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து மிரட்டிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து நேராக விஜய் வீட்டுக்கு வராரு. விஜய் வீட்டுக்கு வந்து காவேரி வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் தொல்லை கொடுப்பேன், விஜய் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மேலும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதனால் பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணு ராகினி இனிமேட்டு இங்கே தான் இருப்பா அப்படின்றாரு. அதை வந்து பாட்டியும் தாத்தா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து நான் நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், இங்கே தான் இருப்பா என் பொண்ணு விலைக்கு வைக்கலான்னு பார்க்குறீங்களா, அதே மாதிரி அந்த காவேரி இங்கே வரக்கூடாது, காவேரி இங்கே வந்தால் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்ன பிரச்சனை கொடுப்பேன் நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறாரு விஜய் அவரை. அவர் போய் அப்படியே கீழே விழுறாரு. எல்லாருமே அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. உடனே பயங்கரமாக அடிக்க ஓடி வராரு. உடனே எல்லாருமே தடுக்கிறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து சொன்னால் கேளுப்பா விஜய், அவனை வீடு தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்னு எவ்வளோ தைரியமாக தான் என் வீட்டுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. உன் பொண்ணை இங்கே தள்ளி விட பார்க்குறியா, மரியாதை உன் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு, அப்படி ஓடி போல அடிக்கிற அடியில் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ பண்ண வேலைக்கு இன்னும் நான் வந்து உன்னை மாட்டி விடுவேன், உன்னோட பெயிலை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா கிளம்பலாம் பாடோன்னே, உங்களோட சும்மா விட மாட்டேன் விஜய், அந்த காவேரி கூட சேரலாம் நினைக்காத, சேர்ந்தேன்னா அவ்வளோதான் நீ இருக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து மிரட்டிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு பாட்டி வழக்கம் போல் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரி நம்மளுக்கு வேணாம்ப்பா, சொன்னால் கேளு, இவன் பற்றி எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, பாட்டி நீங்கள் அமைதியாக இருங்க பாட்டி, இவன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் இங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் கண்டிப்பாக காவேரிக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணியிருப்பான், இவனை சும்மாவே விடக்கூடாது, பசுபதி வெளியே இருக்க வரைக்கும் காவேரிக்கு ஆபத்து தான், நம்ம குழந்தையும் காவேரி என்ன பண்ணுவாங்க, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் காவேரிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஒன்று அர்ஜென்ட்டாக நான் பார்க்கணும், நாளைக்கு வந்து இந்த பிளேஸ்க்கு வந்துரு, கோயிலுக்கு வந்துரு, அப்படி நீ வரலைன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உன் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் காவேரி சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நாளைக்கு விஜய்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், விஜய்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, விஜய் தனியாக போயிடணும், அந்த அளவு விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. காவேரி வராங்க. உன்னை காவேரி பார்த்துட்டு எப்படி இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலே வந்து அந்த கையை பிடிக்க பார்க்குறாரு. உன்னை காவேரி கையை எடுத்துடுறாங்க. ஏன் காவேரி இப்படி என்னை விட்டு விலகி போகிற, டே நேற்று முந்தான வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் இப்போ என்ன பேச வந்தீங்க அதை மட்டும் பேசிட்டு போங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் என்ன பேச வந்தேன்னு உனக்கு தெரியாதா, இங்கே பாரு காவேரி, நம்ம ரெண்டு சேர்ந்து வாழணும், நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்ந்தே தீரணும், அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அதை சொல்லு அப்படின்னோடனே, இல்லை விஜய் அது வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படி சொல்கிற, என்ன காரணம், உங்கள் அம்மா தானே காரணம், உன் அம்மா சம்மதிச்சாங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, இங்கே பாருங்கள் என் அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, என் அம்மா மனசில் நீங்கள் வந்து ஆழமாக பதிஞ்சிட்டீங்க, நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு, இப்போ நான் உங்ககிட்ட எதுவும் புரிய வைக்க முடியாது, நேற்று வரைக்கும் வேறு மாதிரி சொன்னியேடி, உன் அம்மா சொன்னாலும் நான் உன் கூட சேருவேன், உன் கூட வாழ்வேன்னு சொன்னியே, இன்றைக்கி ஏன் காவேரி மாற்றி பேசுகிற, என்ன காரணம்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்சு நீ பசுபதிக்காக தானே பயப்படுற அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். சொல்லு காவேரி, பசுபதிக்காக தானே அப்படின்னோடனே, ஆமாம் பசுபதிக்காக தான், போதுமா அப்படின்றாங்க. ஏன் காவேரி இவ்வளோ பண்ண, பின்ன பசுபதி வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு, அதனால் கடைசியில் உங்களுக்கு தானே என்னால் பிரச்சனை, இதனால் உங்கள் வீட்லேயும் பிரச்சனை, இதெல்லாம் தேவையா, அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ரொம்ப பிரிஞ்சிடலாங்க விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு கொடுக்கவோ உன்னை விட்டு பிரியவோ என்னால் முடியவே முடியாது, என் குழந்தையை என்கிட்ட பிரிக்க பார்க்குறியா, அது நடக்கவே நடக்காது, என் குழந்தையும் நீயும் எனக்கு வேணும் காவேரி, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் ரெண்டு பேரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் என்கிட்ட வந்து இவ்வளோ தைரியமாக நீ பேசுகிறியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ சொன்னால் நான் போயிடுவேன் நினச்சிட்டு இருக்கியா, அது நடக்கவே நடக்காது, கனவுல கூட நடக்காது அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன தான் பண்ண சொல்கிறீங்க விஜய், நான் அவ்வளோ சொல்லி கூட நீங்கள் வந்து கேட்கவே மாட்டேங்களா என் பேச்சை, நான் சொல்கிறேன்ல எனக்கு நீங்கள் செட் ஆக மாட்டேங்கன்னு, நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன்னு, என்ன கேட்க போகிறேன், டைவர்ஸ் அப்படின்றாங்க. டைவர்ஸா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த வார்த்தையை நீ சொல்லுவேன், இதுக்கு ஒரே நடியாக என்னை வந்து மேலே அமைச்சிடலாமே நீ அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லு காவேரி, இந்த நிமிஷமே நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போன மாதிரி இருக்குது காவேரி அப்படின்னு விஜய் அப்படின்றாங்க. பின்ன எவ்வளோ தைரியமாக இருந்தால் டைவர்ஸ்ன்ற வார்த்தையை சொல்லுவேன், நான் என்ன சொல்ல வந்தேன், நீ எதுவும் சொல்ல வேணாம், எப்போ இந்த வார்த்தையை சொன்னியோ இதுக்கப்புறமா உன்னை தனியாக விட்டு வைக்க என்னால் முடியாது, உன் வீட்டில் நான் விட்டு வைக்கவே மாட்டேன், உங்கள் அம்மா சொன்னாங்களா டைவர்ஸ் பண்ண சொல்லி என்ன, அதனால தான் இப்படி வந்து சொல்கிறியா, இல்லை விஜய் நான் சொல்கிறத இங்கே பார், நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நான் வரல, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, என்ன சொன்னாலும் சரி, உன்னையும் சரி குழந்தையும் சரி எக்காரணம் கூட நான் விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக கோவில் அழறாங்க. கடவுளை நினச்ச சாமியை நினச்சி அழறாங்க. நான் என்ன பண்ணுறது, விஜய் கிட்ட நான் எப்படி புரிய வைக்க போகிறேன், விஜய்னு சுற்றி வராரு அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க காவேரி.